ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லு சமையல் மட்டும்தான். வீடியோ முழுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சண்டே ஸ்பெஷல் என்னென்னா, அன்றைக்கி நம்ம வீட்டில் மஷ்ரூம் பிரியாணி தான் ரெடி பண்ணுறேன். நான்வெஜ்ஜெல்லாம் வாங்கலை. அதுக்கு தேப்ப ஆனியன், தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டுருக்கேன் சமைக்கிறதுக்காக தான். இன்றைக்கி ஏன் நான்வெஜ் எடுக்கலைன்னா, சண்டே அதுவும்னா நாளைக்கு கார்த்திகை 1 அப்படிங்கிறதுனால காலையிலே கார்த்திகை முதல் நாளுங்கிறப்ப காலையில் எழுந்திரிச்சு நான் வீட்டெல்லாம் மாப் போட்டு தீபம் போடுறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நான்வெஜ்ஜே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். வேண்டான்னு வாங்க வேணான்ட்டேன். முதல் நாள் வெத்தலை தீபம் போட்டு முருகருக்கு பால் அபிஷேகம்லாம் பண்ணி சாமி கும்பிடணும். அதனால தான் நான் இன்றைக்கி நான்வெஜ் சமைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வெஜ்ஜாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். மஷ்ரூமை எப்படி க்ளீன் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 3-4 அலசி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்த மேலே உள்ள தோலை மட்டும் நம்ம நீக்கி எடுத்துடலாம். இப்படி லேசாக உரித்தாலே வந்துடும். பார்க்குறதுக்கு நம்ம வெங்காயம் உள்ள தோல் மாதிரி அழகாக நீட்டாக வந்துடும். இப்படி உரித்து மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு தான் அப்புறம் நம்ம கட் பண்ணணும். தெரியாமல் தோலை எடுக்காமல் நல்லா கழுவுனா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் சமைச்சிட்டு இருந்திருப்போம். இனிமேல் அந்த தப்பை பண்ண வேணாம். மேலே உள்ள தோலை நீக்கிடணும். அப்புறம் தான் நம்ம சமைக்கணும். மற்ற நாள்லாம் போனால் முருகன் கோவில் அதிகமாக கூட்டமாக இருக்குது. வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போயிட்டு வந்துடலான்னு நினச்சேன். போன வாரம்லாம் போயிட்டு வந்துட்டேன். காலையில் 8:30க்கெலாம் போயிட்டே வந்தாச்சு முருகன் கோவிலுக்கு. இந்த வாரம் போகணும்னு நினச்சேன், போக முடியலை. கூட்டிகிட்டு போகலை, டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஈவினிங் பார்க்கலாம், போகலான்னு நினச்சிருக்கேன். ஈவினிங் எப்படி இருக்குன்னு தெரில. நாளைக்கு கார்த்திகை 1ஆம் தேதின்றதுனால கூட்டம் அதிகமாக இருக்குமா என்னன்னு தெரில. இருக்க மஷ்ரூம் எல்லாமே இப்படி தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லேசான தோலாக இருக்கும். மேலோட்டமாக மேலே உள்ள தோலை மட்டும் எடுத்தாலே போதும். அந்த தோலை நீக்கிட்டு பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த தண்டை எடுத்துடணும் நம்ம. இந்த மஷ்ரூம் மட்டும்தான் நான் கட் பண்ணி இப்போ சேர்க்க போகிறேன், தண்டெல்லாம் சேர்க்க மாட்டேன். இப்போது நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா உருகி வந்துருச்சு. பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டு வறுத்துக்குவோம். நான் பிரியாணி மசாலாலாம் சேர்க்க மாட்டேன். இந்த பட்டை, கிராம்பு மட்டும்தான். 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரணும். பிரியாணி செய்கிறோம்னாலே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும், கலர் நல்லா மாறி வரணும். அந்தளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு. இந்த கார்த்திகை 30 ஃபுல்லாகவேவும் வீட்டில் நான்வெஜ்ஜு சமைச்சாலும் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்கிறேன் நான். நேற்றுலேருந்து இதெல்லாமே ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்படி தான் இனிமேல் கார்த்திகை ஃபுல்லாக மட்டும் இருக்க போகிறதில்ல, அடுத்து மார்கழியும் ஸ்டார்ட் ஆகிரும். அதுலேயுமே அப்படி தான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணி இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான அளவு இப்போவுமே நான் உப்பு சேர்த்துட்டேன். ஏன்னா வெங்காயம் உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும். அதுக்காக தான் உப்பு சேர்த்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு. 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா மசிஞ்ச ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி வெங்காயம்ன்றது தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினோடனே இப்போ நான் கட் பண்ணி வச்ச புதினா மல்லியும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் பிரியாணி வந்து எப்போவுமே எல்லாமே சேர்த்து குக்கரில் விசில் போட்டு நான் வைக்க மாட்டேன். தம் பிரியாணி தான் ரெடி பண்ணுவேன். அதுதான் நல்லாவும் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு பார்க்க. விசில் போட்டு வைக்கிறது ஒரு விசில்லே எனக்கு என்னமோ அது குலைவாக வந்துடுற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ ரொம்ப நாளாகவே நான் விசில்லாம் சேர்க்க மாட்டேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பிரியாணினாலே கொஞ்சம் எவ்வளோக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோமோ அது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். நான்கிட்ட இருந்த அளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு, அதை போட்டாச்சு. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் எடுத்து உள்ளே சேர்த்து வதக்கிடலாம். இன்றைக்கி நான்வெஜ் இல்லைன்னொடனே தம்பி தான் மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணுங்கன்னு சொன்னதேவும். அப்புறம் தான் சரி மஷ்ரூம் வாங்கி சரி பிரியாணி போட்டுடலான்னு போட்டுட்ருக்கேன். இல்லாட்டி ஏதாவது ஒரு காயை வச்சு குழம்பு தான் ரெடி பண்ணியிருப்பேன். அவன் பிரியாணி ரெடி பண்ணி கொடுங்கன்ட்டான், மஷ்ரூம் பிரியாணி. அப்புறம் போட ஆரம்பித்தாச்சு. மஷ்ரூம் பிரியாணி மட்டும் நம்ம எவ்வளோ பெருசாக மஷ்ரூமை கட் பண்ணி போட்டாலும் சரி, அது அதில் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஆயிரும் பிரியாணியில். அந்தளவுக்கு வதங்கி போயிடும் மஷ்ரூமு. இப்போ மசாலா ஐட்டத்துக்கெல்லாம் சேர்த்துடலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவு, தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 லெமன் இதில் போட்டுக்கலாம் புழிஞ்சு. தயிர் சேர்க்கணும். தயிர் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, அதனால் லெமன் மட்டும் போட்டுக்கிட்டேன். மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம்.
மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி ரொம்ப வதக்கி விடுறதுனால தான் மஷ்ரூம் வந்து பிரியாணியில் அவ்வளோவா இருக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். காணாமல் போயிடுற மாதிரி இருக்குது எனக்கு பார்க்க. லைட்டாக கொதி வர மாதிரி லைட்டாக முறை கட்டின மாதிரி இருக்கும். அப்போ நேரம் மட்டும் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னால் கழுவி ஊற வச்சுருக்கேன். எடுத்து உள்ளே சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்து ஒரு லைட்டாக ஒரு கொதி வரும். அதுக்கப்புறம் நம்ம தம் கட்டிடலாம். ரொம்ப கொதிக்கட்டும் அப்படின்னு வச்சிட்டோம்னா ரொம்ப மசிஞ்சிரும் பிரியாணி. இது சீரக சம்பா அரிசின்றதுனால பார்த்து தான் செய்யணும் நம்ம. அப்படியே வீடே கம கமன்னு அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. இந்த பிரியாணி ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு. இத்தனைக்கு பிரியாணி மசாலாலாம் சேர்க்கவே இல்லை. பட்டை, கிராம்பு தான், தனித்தனி மசாலா பொடி ஐட்டம் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கே நல்ல வாசனை. பிரியாணி ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு அந்த அளவுக்கு. இந்த அளவுக்கு பார்க்க காளான் தெரியுது. பிரியாணி ஆனதுக்கப்புறம் காளானே தெரில. அவ்வளோ பொடுசு பொடுசாக ஆயிடுச்சு. அது வேக வேக சுருங்கிரும் போலக்க அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ நம்ம இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மேலே நல்லா வெயிட் வச்சிடலாம். சுத்துக்கும் காற்று போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஓரளவு ஈவனாக வந்துடும். அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கணும். அப்படியே மூடி வச்சுட்டு விட்டுறக்கூடாது, அடி பிடிச்சிரும். இப்போ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த அளவுக்கு கொதி வந்து ஓரளவுக்கு இதாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கிளறி விட்டுருக்கலாம். ஓரளவுக்கு தண்ணி லைட்டாக வற்றிடுச்சு. இன்னும் ஒரு ரவுண்டு மூடி வச்சிட்டோம்னா சுத்தமாக தண்ணியெல்லாம் இழுத்துரும். இன்றைக்கி நம்ம வீட்டில் மஷ்ரூம் பிரியாணி, காலிஃப்ளவர் 65 இதுதான் நான் ரெடி பண்ணுறேன் இன்றைக்கி. சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான். தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கான். பிரியாணி ஸ்மெல்லு பயங்கரமாக வருதுமான்னா, நல்ல வாசனையாக இருக்குன்னு சொன்னால், சீக்கிரம் படித்து முடிச்சுட்டு வா, ரெடி ஆகிட்டுருச்சு, சாப்பிட்லான்னு சொன்னேன். பிரியாணினா ஏதோ அள்ளி கட்டுற மாதிரி தான் பண்ணுவான். ஆனால் அப்படி ஒன்றும் சாப்பிட மாட்டான். லைட்டாக தான் சாப்பிடுவான். அது அவனுக்கு அந்த வாசனை வந்து ரொம்ப பிடிக்கும். பிரியாணி ஸ்மெல்லு இருந்தாலே போதும், அந்த வாசனையிலே சாப்பிட்ற மாதிரி நினப்பான். அதனால சரி அவனுக்காகவே இந்த பிரியாணி ஐட்டம் வாரம் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது. சமையலை முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அகல் தீபம் பூவெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு தான் போகணும்னு ஒரே அழுகை. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தான் அப்படியே முரண்டு பண்ணுறேன். எங்கேயும் போனால் பின்னாலே வர்ற மாதிரி முரண்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இன்னும் அப்படியே தான் இருக்கான். எங்கள் வீட்டில் தான் அப்படியே, உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் இப்படி தான் இருக்காங்களான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிட்டுருக்குது. சமையல் ஓரளவுக்கு நெருக்கி முடிஞ்சிருச்சு. சண்டே ஸ்பெஷல் இதுதான். உங்கள் வீட்டில் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.